ஹாய், இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்னா குரூப்பிங் ரெஸ்ட். ஸோ போன வீடியோல படிச்ச மாதிரி தான் குரூப்பிங் ரெஸ்ட்ல 4-4 பொறுத்தவரை 2 and 3 இருக்கு இல்லையா? 2 and 3 நடுவில் ஹிடன் பார் லைன் இருக்கும். ஸோ அங்க வந்து ஒரு மினிமம் ரெஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி 2 கிராச்செட் ரெஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். அதுவே 3 and 4க்கு மினிமம் ரெஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா 3 and 4ல ஹிடன் பார் லைன் இல்லை, அங்க கிராச்செட் ரெஸ்ட் யூஸ் பண்ண வேணாம், அங்க மினிமம் ரெஸ்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எந்த டைம் சிக்னேச்சர்ல இருந்தாலும் ஒரு பார் ஃபுல்லா காலியா இருந்தா, ஸோ எம்டி பாரா இருந்தா அங்க வந்து 4-4 ரெஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். அதாவது செமி பிரேவ் ரெஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். செமி பிரேவ் ரெஸ்ட் இன்னொரு பேரு ஹோல் ரெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் குரூப்பிங் ரெஸ்ட் 3-4 பொறுத்தவரை மினிமம் ரெஸ்ட் யூஸ் பண்ண கூடாது. அதுக்கு பதிலா 2 கிராச்செட் ரெஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ உங்க புக்ல இருக்கிற எக்ஸசைசஸ் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்னன்னா fill the colored boxes with correctly grouped rest to complete the bars. ஸோ இப்போ நம்ம படிச்ச ரூல்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம பார் போட்டிருப்பாங்க இல்லையா, அங்க வந்து ரெஸ்ட் மொத்தம் வரையணும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ஸ்ல மிஸ்டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க, குரூப்பிங் மிஸ்டேக்ஸ். அதாவது 4-4ல ஃபர்ஸ்ட் 2 பார் காலியா இருந்தா எப்படி சொல்றது? ஸோ இப்போ 4-4ன்னு இருக்கு. ஸோ அங்க ஃபர்ஸ்ட் 2 கிராச்செட் கொடுத்து ஒரு மினிமம் கொடுத்துருந்தா இதுக்கு பதிலாக நம்ம மினிமம் ரெஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் நம்ம படிச்சோம் இல்லையா இந்த போன வீடியோஸ்ல. அதுக்கப்புறம் குவேவர்ஸ் வந்து குரூப் பண்ணி எழுதணும். ஸோ இந்த மாதிரி 4 குவேவர், அதாவது 1 and 2, அதே 4-4ல 1 and 2 வந்து இந்த மாதிரி போடலாம். 3 and 4க்கு தனியா இந்த மாதிரி போடலாம். ஸோ இந்த ரூல்ஸ்லாம் படிச்சோம் இல்லையா? ஸோ இந்த ரூல்ஸ்லாம் வச்சுட்டு அதுல வர மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணணும். முக்கியமா எம்டி பாரா இருந்தா இந்த மாதிரி ஹோல் ரெஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் 3rd லைன் மேல நோட் இருந்தா என்ன நோட் வரையணும்? ஹை நோட் தான் வரையணும் இல்லையா? ஸோ பேசிக்ஸ்ல இருந்து அண்ட் தென் ட்ரிபிள் கிளஃப் எப்படி வரைகிறது, பேஸ் கிளஃப் வரைகிறது, அந்த 2 டாட் எங்க வர்றது, ஃபிளாட் எப்படி போடணும், ஷார்ப் எங்க இருக்கணும், ஃபிளாட் எங்க இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி எழுதணும். இதுதான் குரூப்பிங் ரெஸ்ட்ல இருக்கிற எக்ஸசைஸ்ல கவர் ஆகும். ஏன்னா டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.